ஸோ 30 வயசுக்குள்ள நார்மலாக இந்த வயசில் இதான் பேச முடியும்னு நினைக்கிறேன். எப்படி பார்ப்பேன்னா, ஒரு படிப்புடி, ஒரு 5-6 வருஷம் வேலை செய், அப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். வீட்டில் சம்மதத்தோட பண்ணணும், வீட்டில் சம்மதத்தோட பண்ணினா சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறு தனியாக கூட இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கணும். முக்கியமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் மேட்ரு. இப்போ 30 வயசுக்கு அப்புறம் 35 வயசுக்குள்ள செம்ம மெச்சூரிட்டி வரும். ஏன்னா ஓரளவுக்கு நீ குடும்பத்தை செட்டில் ஆயிருப்ப, கொஞ்சம் காசும் பார்த்துருப்ப, உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், உன் ஐடியா பேர்னிங்ல இருக்கும் உள்ளுக்குள்ள. நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு வெறி இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்கணும், விட்டுறவே கூடாது. 35 வயசு 30லேருந்து 35 வயசு நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டார்ட் அப்போ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா, பை த டைம் நீங்க யார் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். யாரோட மென்டார்ஷிப் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஆக்சுவலி அப்ப குட்டுங்கிற ஒரு மனநிலை இருக்காதுன்னு இருக்காது. ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். நான் தெளிவாக என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைச்சிட்டே வரேன். படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், நாலேஜ் கெயின் பண்ணுறேன், ஐடியாவை பில்டப் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லா கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாரையும் போகிறேன், மென்டார்லாம் எடுத்துக்கிறேன், இன்னும் அந்த ப்ராடக்டை மெருகேற்றிட்டே வரேன், அதை இன்னும் ட்வீக் பண்ணுறேன், பர்ஃபெக்ட் ஆகிட்டே வரேன், கல்யாணமும் பண்ணுறேன். ஒரு நல்லா இருக்குது, ஒரு 30-35 வயசில் இறங்கலாம். இப்படி ஒரு ஆஸ்பெக்ட். இப்படி தான் எல்லாரும் பண்ண நான் சொல்ல வரலைங்க. 30 வயசுக்குள்ளே கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு தெளிவான பார்வை இருந்தால் குவிட்டுன்ற வார்த்தை வராது. இது குவிட்டுனா வேலையை விட்டு அடுத்த வேலை போகிறது கிடையாது. பிஸ்னஸ்னு உள்ளே வந்தாச்சுன்னா எடுத்தீங்கன்னா நிற்கணும்.